வாஸ்து குறைபாடினால் வரக்கூடிய ஃபினான்ஷியல் லாக், அதாவது பண வரவுக்கான தடை. வாஸ்து அப்படிங்கிறது எல்லாரும் நினச்சிருக்கோங்க, வாஸ்துலாம் இதெல்லாம் நம்பலாமா, இது வாஸ்துங்கிறதுலாம் இப்போலாம் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு. வாஸ்துங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, சில பிளான்ஸ்க்குன்னு ஒரு வைப்ரேஷன் உண்டு. இன்னைக்கு பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இரண்டும் மிக சக்தியை கொடுக்கும், மகா சக்தியை கொடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. அங்கே பணம் இருக்கும், குணம் இருக்கும், அங்கே சக்தி இருக்கும், அங்கே தெய்வம் இருக்கும். அப்போது என்னாகும், கடாட்சம் இருக்கும், லட்சுமி கடாட்சம், ஒரு வெளிச்சம். எவ்வளோ செலவாயிட போகுது, சின்ன சக்தி. முருகா உன் திருவடிக்கான சித்தநாடி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு வாஸ்து குறைபாடினால் வரக்கூடிய ஃபினான்ஷியல் லாக், அதாவது பண வரவுக்கான தடை, இதை எப்படி நம்ம தீர்க்கறது, அதேமாரி வீட்டில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், வியாதிகள். வாஸ்து அப்படிங்கிறது எல்லாரும் நினச்சிருக்கோங்க, வாஸ்துலாம் இதெல்லாம் நம்பலாமா, இது வாஸ்துங்கிறதுலாம் இப்போலாம் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு. வாஸ்துங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த வாஸ்துங்கிறது பேருக்கு தான் இன்றைக்கி வாஸ்து அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு விளக்கேற்றினா, ஒரு வாஸ்து விளக்கேற்றினா எப்படிப்பா பண்ணுவோம், விளக்கேற்றினால் விளக்கம் கிடைக்கும். உங்கள் பிரெயினுக்கும் நீங்கள் இந்த விளக்கை பார்க்கும்போது ஒரு பிரைட்னஸ் தேவைப்படும். டார்க்லேயே உட்காந்துட்டு இருக்கும். சாக்கடையிலேருந்து பூக்கடையிலுக்கு நம்ம போகணும். எப்பொழுதுமே சாக்கடைனா அந்த பேட் வாசனை தான் இருக்கும். நம்ம அதை விட்டுட்டு நம்ம இதெல்லாம் சாத்தியமா சாத்தியமான்னு விட்டோம்னா சத்தியமாக ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருக்கோம். மற்றவங்கெல்லாம் நம்மளை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ வாஸ்து என்பது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ரூமுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த மாதிரியான இருக்கணும். பெட்ரூமுக்கு, படிக்கிற ரூமுக்கு இருக்குது, தெய்வம் ரூம் இருக்குது, பூஜை ரூமில் எப்படிலாம் புனஸ்கரங்கள் பூஜைகள் பண்ணுறோம். ஒவ்வொன்றும் எலக்ட்ரோ ஃபீல்டு, இந்த சயின்டிஃபிக் கனெக்டட் வித் காட். விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை. இதுதான் சீக்ரெட். இங்கே விளக்கேற்றுறதுனால, இல்லை இந்த விளக்கு மூலிகை எண்ணெய் ஊற்றுறதுனால, இல்லை சில பூக்களை வைக்கிறதுனால, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வைக்கிறதுனால எப்படி இருக்குன்னா, எலக்ட்ரோ ஃபீல்டு பிளவுபடக்கூடாது, அதே மாதிரி மைனஸில் இருக்கக்கூடாது. எலக்ட்ரோ ஃபீல்டு நல்லா ஒரு 80% ஆக்சிஜன் இருந்துச்சுனாக்கா நல்லாவே சுவாசிக்கலாம். 30% இருந்துச்சுன்னா உங்களால் சுவாசிக்க முடியுமா, மூச்சு திணறும் இல்லையா. அதேமாரி தான் வாஸ்துங்கிறது குறைபாடு. அந்த குறைபாடு இருந்தால் மூச்சு விட முடியாது, நம்ம மூளை மூச்சு விடாது, அப்போ சரியாக திங்க் பண்ணாது, நல்லா தூக்கம் வராது. அங்கே உடல் சூடு வரும், உடல் சூடு வந்துச்சா உடல் சூடு வரும், உடல் சூடு வந்தால் வியாதி வந்துடும். அப்போ ஃப்ரீக்குவன்சி எந்த அளவுக்கு முக்கியம். எலக்ட்ரோ ஃபீல்டு அதை மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாற்றுறது தான் வாஸ்து. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இது எக்ஸ்ட்ரா பவர், இது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. நம்ம நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்றோம், சாப்பாடு சத்தா எனர்ஜி, சத்தான சாப்பிட்டா சூப்பர் எனர்ஜி இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சூப்பர் எனர்ஜி தான் வாஸ்து. ஸோ இதை என்ன செய்யலாம், சில பிளான்ஸ்க்குன்னு ஒரு வைப்ரேஷன் உண்டு. இன்னைக்கு பிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். கற்றாழை, அருகம்புல், ரெண்டையுமே லைவாக ஒரு சட்டி இருக்குது பார்த்தீங்களா, மண் சட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் சரி, தனி வீடாக இருந்தாலும் சரி, பால்கனி கண்டிப்பாக இருக்கும். அந்த பால்கனியை என்ன பண்ணுறோம், சின்ன சட்டியில் அருகம்புல்லையும் நம்ம என்ன பண்ணுறோம், சோற்றுக்கற்றாழையும் ஒன்றா நட்டு வைங்க. ரொம்ப முக்கியம். நம்ம சோற்றுக்கற்றாழை நட்டு வச்சிடுறோம், அது பக்கத்தில் அருகம்புல்லையும் சேர்த்து வைக்கிறோம், அவ்வளோதான். வேரோடு எடுத்துகிட்டு இந்த இரண்டும் மிக சக்தியை கொடுக்கும், மகா சக்தியை கொடுக்கும், மிக அழகான சத்தத்தை கொடுக்கும். இந்த பெல் அடித்தா டங்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, காற்றலையில் அடிக்கக்கூடிய ஒரு பெல் இருக்குது தான் இந்த சக்தி எனர்ஜி. ஒலி அலை, ஒலி அலை, மாற்ற அளவுகள். இதுதான் முற்றமாக இருந்த, அதாவது முற்றும் எனர்ஜியே இல்லை அப்படிங்கிற வீட்டு. இந்த இடத்துல அளவு தான் தரித்திரம் மட்டுமே விளையாடும். இந்த இடத்துல ஒரு எனர்ஜியே இல்லை. துளசி செடி ரொம்ப 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 சூப்பர். துளசியையும் அதில் சேர்க்கலாம். துளசி துன்பம் போக்கும் துளசி. துளசி அந்த விதையெல்லாம் போட்டாலும் சரி, அதுலேயே வந்துடும். இந்த செடியாக வச்சுக்கோங்க. துளசி, அருகம்புல் ப்ளஸ் சோற்றுக்கற்றாழை. தி பெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா சோற்றுக்கற்றாழையும் அருகம்புல்லும். இந்த அருகம்புல் என்ன பண்ணும், 9 கிரகத்தில் இருக்கக்கூடிய சக்தி அருகம்புல்லுக்கு மட்டுமே உண்டு. அடுத்த ஒரு மரத்துக்கு உண்டு, புல் வகையில் அருகம்புல்லுக்கு உண்டு. மரத்துக்கு அரச மரம். அரச மரம் தான் அத்தனை கிரகங்களின் சக்தியும் அழகாக இழுத்து, அதனால தான் கோயிலில் வச்சுருப்பாங்க. கோயில் நவகிரகங்கள் மரம் எப்படியோ அதே மாதிரி ஒரு மரம், அரச மரம், அத்தனை சக்திகளையும் எடுத்து அந்த பூமிக்கு விடும். அங்கே நின்று வேண்டுவது நடப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரச மரத்தின் சக்தி 9 கிரகத்தையும் இழுக்கும். இதுதான் அதுக்கான சயின்டிஃபிக்கல் ட்ரூத். ஸோ இந்த புல்லுன்னு பார்த்தீங்கன்னா அதே வேலையை இந்த புல்லு செய்யும். அதனால தான் விநாயகருக்கு அருகம்புல் மாலை வைப்படும். இந்த அருகம்புல் எல்லா தீய சக்திகளையும் அறுத்து விடும். அந்த அருகம்புல் பவுடரை எடுத்தாக்க நோய் எல்லாம் அறுத்துரும், யாருக்குமே தெரியறதில்லை. அருகம்புல் பொடி யாரெல்லாம் 2-3 சிட்டிகை காலையில் அட்லீஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு வியாதியே கிடையாது. ஏன்னா 7 சக்ராஸ் பேலன்ஸில் இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய பிளட்டு சூப்பராக இருக்கும், பிளட்டு பியூரிஃபையாக இருக்கும். இவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த புல்லுக்கு எவ்வளோ மருத்துவம் இருக்கும்.
அதனால தான் அந்த புல்லை நட்டு வச்சுட்டு ஆலிவரா அதாவது குமரி அப்படிம்பாங்க. குமரி பூத்திருக்க, அங்கே காய்ச்சிருக்க, அங்கே வைத்திருக்க எல்லா நலம் குணமும் வளமும். அங்கே இந்த வீட்ல சண்டை சச்சரவுகள், ஒற்றுமை இல்லாம சண்டை சச்சரவுகள்னா ஒற்றுமை இல்லாமல், அங்க வந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கு. ஏதாவது ஒரு எனர்ஜி அங்க இருக்கணும்னா சோற்று கற்றாழை. சாப்பிடுற சாப்பாடு. அதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது சோறு மாரி அந்த இத எடுக்குறாங்கன்னு. எந்த வீட்ல சோற்று கற்றாழை இருக்கிறதோ, குமரி இருக்கிறதோ, அங்கே சோற்றுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா, அங்கே எனர்ஜி வந்துட்டே இருக்கும். சக்தி வந்து கொண்டே இருக்கும். அதனால சோத்துக்கற்றாழையும், அருகம்புல்லும் கூட துளசியையும் துன்பப்போக்கும் துளசியும் சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சு வளர்த்துட்டு வந்து பாருங்க. கண்டிப்பாக வீட்ல சண்டை இருக்காது, சச்சரவு இருக்காது. அங்கே பணம் இருக்கும், குணம் இருக்கும், அங்கே சக்தி இருக்கும், அங்கே தெய்வம் இருக்கும். அப்போ என்னாகும்? கடாட்சம் இருக்கும். லட்சுமி கடாட்சம், சர்வ கடாட்சம், ஐஸ்வர்ய கடாட்சம், குழந்தை பாக்கியம் இல்லை. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. இதுக்கு தான். இதெல்லாம் வந்து நார்மலா வச்சாலே நடக்கும். ஒரு படி போல சயின்டிஃபிக்கலா இது சூப்பரா வீட்ல வாஸ்து. ஒரு படி மேல ஆன்மீகமா அப்படின்னா, நம்ம பௌர்ணமி, அமாவாசை காலங்கள்ல அந்த செடியோட பேசுங்க. கற்பூர ஆராத்தனை. இதுதாங்க முட்டாள்தனமான வேலை. இவ்வளோ தூரம் அழகா சொன்னீங்க. இதுக்கு செடியில கற்பூர ஆராத்தனை குடுத்தாக்கா, அது என்ன சார் லாஜிக்? ஏதோ ஒரு செடி சொன்னீங்க, ஒரு வைப்ரேஷன் சொன்னீங்க. அது நவகிரகத்த இழுக்கும். எல்லாம் சொன்னீங்க வாஸ்தவம். இப்போ போய் அப்படியே ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போறீங்களே சார். அங்க தான் ஒரு விஷயமும் இருக்கு. எப்பொழுதுமே லைட்டிங் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் சயின்ஸ் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா, அந்த சுத்தி உங்க அந்த அந்த செடிய சுத்தி வரீங்க. ஒரு கற்பூரத்த காமிக்கிறீங்கன்னா, அந்த 5 லெமன்ஸ் அந்த கற்பூரத்தில ஒரு ஹீட் எனர்ஜி இருக்கு. கற்பூரம்னாலே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹெர்பல் தான். அதோட எண்ணத்தை வைக்கிறோம். அப்ப அந்த செடியோட எனர்ஜி என்ன பண்ணும், ஒரு அடிக்கு அதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவா இருக்கும். உங்க பாசிட்டிவ கனெக்ட் பண்றதுக்கு அந்த இடத்துல ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. கற்பூரத்த காமிக்கும் பொழுது நடக்கும். இது சயின்டிஃபிக்கல். ஆன்மீகமா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இந்த செடியில எல்லாம் தேவதைகள் நிப்பாங்க. நம்மளுடைய குலதெய்வம் இருப்பாங்க. நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க. எங்க? அருகம்புல் பக்கத்தில். அப்போ அவங்களோட உறவுமுறை நம்ம கனெக்ட் ஆக இருந்து கொண்டே இருக்கும். தெய்வம் நம்ம கனெக்டில இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்போ ஒரு பாலம் தேவைப்படுது பார்த்தீங்களா? அது தெய்வீகமாகவும் இருக்க வேண்டும். சயின்டிஃபிக்கலா இருக்கணும். அதான் விஞ்ஞானமும், மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை. அதனால தான் ஒரு ஹீட் எனர்ஜி ஒரு தேவைப்படுது. ஒரு 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 எலக்ட்ரோ எனர்ஜி தேவைப்படுது. ஒரு ஃபீல்டு தேவைப்படுது. அதுக்கு கற்பூரம் தேவை. ஸோ, இந்த மாரி நம்ம இந்த அமாவாசை, பௌர்ணமி காலங்கள்ல ஏன் நான் காமிக்க சொன்னேன்னா, அந்த காலங்கள்ல கிராஸ்மிக் பவர் வந்து நல்லா இருக்கும். கிராப் பண்ணி இழுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம மேக்னெட்டா இருந்துச்சுனோம்னா, இரும்பெல்லாம் வந்து சேரும். அப்ப இரும்பு சத்து சேரும். இரும்பு சத்து அப்படிங்கிறது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சத்துக்கள் வந்து சேரும். சத்துக்கள் அனைத்தும் சத்தமாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆக மொத்தத்தில நம்ம இந்த அருகம்புல், துளசி, சொட்டு கற்றாழை இது எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செடியில வளர்க்கலாம். ரொம்ப பெருசா டைம் எடுத்துக்க தேவையில்ல. அந்த செடியோடு பேசுங்கள். உங்க வார்த்தை அலைகளுக்கும், ஒலி அலைக்கும் சத்தம் உண்டு. கேட்கும் திறன் அந்த மூலிகைகளுக்கு உண்டு. நீங்க கேட்குதா, அது ரிப்ளை பண்ணுமான்னு தெரியல. கண்டிப்பாக ஒரு எனர்ஜிய கொடுக்கும். உங்களுடைய சத்துக்கு ஒரு சத்தம் கொடுக்க வேண்டும். உங்களுடைய உணர்ச்சிக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க வேண்டும். அதான் இந்த பதிவுல தெளிவா சொல்லியிருக்கேன். இது ஆன்மீகமா பார்த்தாலும் சரி, இல்ல சயின்டிஃபிக்கலா பார்த்தாலும் சரி, நம்மள சுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, சாக்கடையிலிருந்து பூக்கடைக்கு வந்தா மட்டும் தான் பூ வாசம் கிடைக்கும். நான் சாக்கடையிலேயே நின்னுட்டு, நான் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு, நடக்குதா? நடக்கலையா? இது வந்து மூட நம்பிக்கையா? நம்பிக்கையா? இந்த ஆராய்ச்சி நின்னுக்கிட்டே இருந்தோம்னாக்கா, நதி மூலமும், ரிஷி மூலமும் இருந்தா மட்டும் தான் நான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னா, நதி மூலம்னாக்கா நெறைய பேர் கேட்டாங்க, "சார் என்ன சார் இது நதி மூலம், ரிஷி மூலம் கேட்குறாங்க." நதி மூலம்னாக்கா, இந்த நதி அங்கேருந்து வர இடத்துல அழுக்கில்லாத இடத்துமா வந்தா மட்டும் தான் நான் அத குளிப்பேன். அப்படின்ட்டு அந்த நதி ஆரம்பம் நான் போய் பார்க்க போறேன். அப்பதான் நான் குளிக்கிறேன்னு போனீங்கன்னாக்கா, அது ரொம்ப காலமாகும். குளிக்க முடியாது. இந்த ரிஷி மூலம் அப்படின்னாக்கா, ரிஷி மூலம்னா இவரு, இவங்க தாத்தா, இவங்க அப்பா இப்படியே போனாக்கா அவங்கலாம் நல்லவங்களா? அவங்க இப்படின்னு பார்த்தா மட்டும் தான் இவர்ட்ட நான் பிளெஸ்ஸிங் வாங்குவேன் அப்படின்னா, பிளெஸ்ஸிங் வாங்க முடியாது. அதனால தான் ரிஷி மூலமும், நதி மூலமும் அறிந்து கொள்ள தேவையில்லை. "இனி உன் கண்ணுக்கு, உன் நன்மைக்கு இது நல்லதுன்னு பட்டா நீ பண்ணு" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நான் சொன்னேங்கிறதுனால கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நான் சயின்டிஃபிக்கலாவும் சொல்றேன், நான் சயின்டிஃபிக்கலாவும் சொல்றேன். ஆக மொத்தத்தில ஒரு வெளிச்சம் எவ்வளோ செலவாயிட போகுது? சின்ன சட்டி. அதில அருகம்புல் நட்டு வைக்கிறோம். ஒரு செடிக்கு ஒரு வாழ்க்கை குடுக்குற மாரி, ஒரு உயிர் குடுக்குற மாரி நெனச்சு கூட பண்ணி பாருங்களேன். ஆக மொத்தத்தில நீங்க தான் தெளிவா இருப்பீங்க. தெளிவடைவீங்க. வாஸ்து குற்றம் நீங்கும். வாஸ்து சக்திகள் முற்றும் முற்றமாக வந்து உங்க வீட்ல நிக்கும். மழையாக பொழியும் காசு. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பு. ஸோ, சின்ன இந்த 3ஏ 3 டிப்ஸ்ல நம்மளுடைய வாழ்க்கையே மாறும். கண்டிப்பாக படிப்படியாக நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு வச்சா நாளைக்கு மேஜிக் மாரி நடக்குங்கிறது. தயவு செய்து அப்படி பார்க்காதீங்க. வாழ்க்கையில கரை, குறை, திரை
இந்த சொல்லுவாங்களே திரையெல்லாம் தீரணும் அப்படின்ட்டு. அந்த மாரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வழிமுறைகள் தானாக அமையும். இதுதான் வாஸ்து குறைபாடு நீங்குவதற்கான சில விஷயங்கள். ஸோ வாஸ்துங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது சரியாக இருந்தால் நம்ம சரியாக இருப்போம். நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க்கைனா ஒரு பயணம் மாதிரி இல்லையா? சில நேரத்துல பாதை தெளிவா இருக்கும், சில சமயம் இருட்டா இருக்கும். என் வாழ்க்கையும் அப்படிதான். என் கை நிறைய பணம் இருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இருந்தது. வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இல்லைன்னு ஃபீல் பண்ணேன். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி மந்திராலயம் டிவைன் ஷாப் பற்றி சொன்னா. முதல்ல கொஞ்சம் யோசனையா இருந்தது, ஆனா ஒரு நம்பிக்கையில அங்க போனேன். கடையில நுழைஞ்சதும் ஒரு தெய்வீக உணர்வு. ஒவ்வொரு பொருளையும் ரொம்ப கவனமா பழமையான முறையில செஞ்சிருக்காங்க. நான் அங்கே வாஸ்து பொருட்கள், அதிர்ஷ்டம் தரும் கிறிஸ்டல் பிரேஸ்லெட், அழகான ருத்ராட்சம் மற்றும் ஸ்படிக மாலைகள்னு நிறைய பொருட்கள் பார்த்தேன். அந்த பிரேஸ்லெட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். முதல் நாள்ல இருந்தே என் மனசுல ஒரு நிம்மதி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், என் பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கு. இது வெறும் பொருள் இல்ல, இது என் வாழ்க்கைய மாத்துன ஒரு நம்பிக்கை.